கொண்டிருக்கின்றோம். திருமுறைகள் நமக்கு கொள்கை விளக்குகின்றன. சாத்திரங்கள் நமக்கு பொருளை விளக்குகின்றன. சாத்திரம் என்பது நாம கற்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம். இது சித்தாந்தம் என்று சொல்லப்படும். சித்தாந்தம் கொள்கை பொருள் விளக்கம், திருமுறைகள் கொள்கை விளக்கம். இதுக்கு ரெண்டு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்கை என்பது அந்த சைவ சித்தாந்தம் சொல்கின்ற பொருளை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று காட்டுவது கொள்கை. சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய கொள்கைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கொள்கை. அப்படிப்பட்ட இறைவன் என்ற ஒரு உண்டு என்ற பொருளை பற்றிய ஆராய்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு பெரும் பொருள் விளக்கம். நீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைன்ட்டு இவ்வாறு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கணும், ஜெராக்ஸ் போன்ல வச்சுக்கணும், போன்ல பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியை பாருங்க. பொருள் விளக்கம், கொள்கை விளக்கம். பொருள் விளக்கம் ஆகமத்திலிருந்து, ஆகமம்னா சைவ சித்தாந்த சாத்திரத்திலிருந்தும், கொள்கை விளக்கம் என்பது திருமுறையிலிருந்தும் வழங்கப்படும். இதுவரைக்கும் நம்ம இப்போ பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படை இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கிட்டு, பன்னிரு திருமுறை சைவ சமய வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சமய வரலாறு அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலையில இந்த சைவ சமயம் தொன்று தொட்டு நம்மளுடைய தமிழகத்தில் வழங்கி வரக்கூடிய ஒரு உயர்ந்த நெறி. அதனாலதான் நம்ம பெரியவங்கெல்லாம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. இது நாம சைவ சமயர்களாக இருக்கிறங்கிறனால சொல்லப்பட்ட கொள்கை அல்ல. இதனெல்லாம் நீங்க முதல் விளக்கணும். இந்த பாடல் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னா, நான் என் வீட்டு பொருளை உயர்ந்ததா சொல்லுவேன். நாம கேட்ட என்ன சொல்லுவோம், எங்க சமயம் தான் பெருசும் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லப்பட்ட சொல் வரி அல்ல அந்த வரி இல்ல, அது நிறுவப்பட்ட ஒரு சொல். எப்படி நிறுவப்பட்ட சொல்ல கேட்டீங்கன்னா, சமயம் என்பது நமக்கு நூல் வகையாக வகுக்கப்பட்ட சமயங்கள் 24. நூல் வகையாக வகுக்கப்பட்ட சமயம் 24. இன்னைக்கு நீங்க சமயம் கேட்டீங்கன்னா, மதம் கேட்டீங்கன்னா 6 சமயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம எல்லாம் கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்கோம், 6 சமயம்: சைவம், வைணவம், சாக்தம், கௌரம், சௌரம், கௌமாரம், சௌரம், காணபத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 சமயத்தை தான் இன்னைக்கு இருக்கிறவங்க சமயம் கருதிட்டு இருப்பாங்க. இந்த 6 சமயம் என்பதெல்லாம் பிற்காலத்தவர்கள் வகுத்த சமய நெறியே தவிர இது கொள்கை ரீதியாக வகுக்கப்பட்ட சமய ரீதி அல்ல. சரி, இந்த சைவம் சமயங்கிறது எப்படி முதல் பிரிச்சாங்க, எந்த அடிப்படையில் பிரிச்சாங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு கொள்கையை நிறுவுகின்ற பொழுது, ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சியை நிறுவுகின்ற பொழுது அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரமாண நூல் இருக்கப்பட வேண்டும். பிரமாண நூல் அப்படின்னா, இப்போ நீங்க நீதிமன்றத்துல போய் நாமெல்லாம் நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கூண்டுல ஏறி ஒரு நூல்ல சத்தியம் வாங்கணும். புரியுங்களா? சத்திய பிரமாணம் அப்படின்னு என்ன, நம்ம சமயத்தில் இருக்கக்கூடியவருக்கு எது பிரமாணமோ அந்த பிரமாண நூல் மீது சத்தியம் வாங்குவது. ஆனா அவங்க வாங்குவது எதுல வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும், எதுல வாங்குறாங்க? பகவத்கீதை. புரியல? இந்த கீதை என்பதுதான் நம்மளுடைய சமய நூல் என்று ஒரு வாரம் அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது அல்ல. சரிங்களா? அது நம்ம ரீதியா நம்ம பார்க்கறது. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க என்ன முறையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதை என்கின்ற ஒன்றை வைத்துதான் பிரமாணம் வாங்குகின்ற வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சமய நெறியை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு பிரமாண நூல் வைத்திருக்கணும். பிரமாண நூல்னா அவர்களுக்கு அதில் சொல்லப்பட்ட நெறிதான் முழுமையான நெறி. அது பண்ணீங்க, ஒரு சட்டத்துல ஒரு பிரச்சனை வருது, எப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றுவது, எப்படி ஒரு குற்றவாளியை தண்டிப்பது அப்படின்லாம் நினைத்து நீங்க ஒரு சட்டத்தை பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க, சட்ட நூலை போய் பார்ப்பாங்க. சட்ட நூல், அதுவும் சட்ட நூல் போய் சட்டம் வகுக்கப்பட்ட நூல் ஒன்றா இருக்கும், அந்த சட்டத்தை கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய நூல் ஒன்றா இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சட்டத்தை வகுத்து சட்ட நூல்கள் வேறு, ஆனா
1932 இப்படி ஒரு வழக்குக்கு இப்படி தண்டனை வழங்கப்பட்டிருக்குதுன்ட்டு ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க போய் வழக்கறிஞருடைய அலுவலகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வரிசையா கருப்பு நிறத்துலையும் சிவப்பு நிறத்துலையும் நூலடி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 1962 1963 வரிசை அடிக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேல் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட தீர்ப்புகளினுடைய தொகுப்பு தான் அந்த நூல். இல்ல, அந்த நூல் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வழக்குக்கு இவ்வாறு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க வழக்கறிஞர். அதுபோல ஒரு நூல் ஒரு கொள்கையை பின்பற்றாங்கன்னா அவங்களுக்கென்று ஒரு மூல நூல் இருக்க வேண்டும். அப்படி சமயவாதிகளாக இருக்கக்கூடிய நிலையில கடவுள் உண்டுன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்ற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக பிரமாண நூல் என்று சொல்லப்படுவது 2 நூல். ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம். நமக்கு பிரமாண நூல் என்பது எதுங்க? வேதம் 4, ஆகமம் 28. இந்த 2ம் தான் பிரமாண நூல்களாக கொள்ளப்படுவது. என்ன பிரமாண நூல்? நாம் ஏற்கனவே காலை அமர்வுல பார்த்தோம். ஒவ்வொரு உயிரும் உறுதியாக பற்ற வேண்டிய பொருள் எத்தனை? 4. என்னென்ன பொருளுங்க? அறம்பொருள். இந்த 4ஐயும் எப்படி செய்யணும் என்று சொல்லி கிரியை முறையில் சொல்லப்பட்டவை வேதம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். வேதத்துல என்ன சொல்லி இருக்குது? 4 வேதத்திலையும் கேட்டீங்கன்னா, இந்த 4 வகையான அறம்பொருள் இன்பம் வீடை பற்றி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று செயல்முறையை சொல்கின்ற நூல் வேதம். வேதத்துல வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த வழிபாடு எப்படி செய்யணும், அந்த வழிபாடு எப்படி செய்யணும், கிரியை முறை சொல்லியிருப்பாங்க. குண்டு அமைக்கிறது எப்படி அமைக்கணும், புரியுங்களா? எந்த கடவுளை வழிபாடு செய்யும் போது எந்தெந்த வகையான பொருள்களை பயன்படுத்தணும், இப்படி சொல்லப்பட்ட நூலுக்கு பெயர் வேதம். இது ஒரு நூல். 2வது ஆகமம் என்பது இறை வழிபாட்டில சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 வகை நெறியில நின்று இறைவனை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக சொல்லப்பட்ட நூல் ஆகமம். 2வது நூல் இது யாருக்காக? சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 வகை நெறியில நின்று இறைவனை அடையணும் நினைக்கக்கூடியவர்களுக்காக சொல்லப்பட்ட நூல் ஆகமம். இப்ப முதல் நூல் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொது சாமானிய மக்களுக்கான நூல் வேதம். ஆகமம் என்பது சக்தி நிபாதர் என்று சொல்லக்கூடிய சிறப்புடையவர்களுக்கானது ஆகமம். இப்ப நாம வேதத்தை கடைபிடிக்கிறதா ஆகமத்தை கடைபிடிக்கிறதான்னு கேட்டா, 2லயும் சொல்லப்பட்ட பொருள் வேற வேற செய்தி கிடையாது. எல்லாம் புரிஞ்சுங்க. 2லயும் சொல்லப்பட்ட செய்தி என்னதுங்க? ஒன்றுதான். வேதத்துல சொன்னதும் ஒண்ணுதான், ஆகமத்துல சொன்னதும் ஒண்ணுதான். அப்புறம் ஏன் 2 நூலா வகுத்திருக்கிறாங்க கேட்டா, வேதம் என்பது பொதுமக்களுக்காக பொது மனிதர்களுக்காக செய்யப்பட்ட நூல். ஆகமம் என்பது அதற்கு மேலாக பக்குவப்பட்டு வர்றவங்களுக்காக கொஞ்சம் ஆழமாக சொல்லப்பட்ட நூல் ஆகமம். இப்ப நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பள்ளியில மாணவனுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறோம், புரியுங்களா? மாணவர்கள் எத்தனை தரம்? மாணவர்கள் எத்தனை தரம்? என்னங்க? மாணவர்கள் எத்தனை தரம்? முதல் இடை கடை. முதல் தர மாணவர்கள் யாரை போல இருப்பாங்க? பசுவை போலவும் அன்னத்தை போல இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய புராணம் படிக்கும் போதே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. பசுவை போலவும் அன்னத்தை போலவும். 2ஆம் தர மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? மண்ணை போலவும் கிளியை போலவும் இருப்பார்கள். 3ஆம் தர மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? எருமை, ஆடு, பண்ணாடை, கோட்டை குடம், 4 வகை இருப்பாங்க. முதல் தர மாணவர் ஆசிரியர் சொல்கின்ற நல்ல செய்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத செய்திகளாக விடுப்பார்கள். எதை போல? அன்னத்தை போல. மாணவர்கள் ஆசிரியர் சொன்னது அத்தனையும் வாங்கி உள்ள அசை போட்டு உள்ள சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் அசை போட்டு பார்ப்பாங்க. யாரு மாதிரி? பசுவை போல். இவங்கெல்லாம் முதல் தர மாணவர்கள். 2ஆம் தர மாணவர்கள் யாரு சொன்னோம்? மண்ணோடு கிளியை, மண்ணு போல கிளி போல இருப்பாங்க. மண் என்ன பண்ணும்? என்ன விதைச்சிங்களோ அதுதான் விளை. சொரக்காய போட்டா சொரக்காய், மாங்காய போட்டா மாங்காய், பாக்காய் போட்டா பாக்காய். வாத்தியார் என்ன ஒப்பிக்கிறாரோ அதை அப்படியே வாங்கி வச்சு அப்படியே எழுதுறான் பாருங்க. அவன் யாருங்க? மண்ணு. இல்லைன்னா கிளி. சொன்னதை திருப்பி சொல்லுமா? அப்படியே திருப்பி சொல்லுவார். 2ஆம் தர மாணவர். 3ஆம் தர மாணவர் நான் என்ன யாருங்க? ஆடு,
எருமை, பன்னாடை, கோட்டை கூட. இந்த மூணை சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இதுல ஆடுன்னு சொன்ன உடனே மாணவனுக்கு ஒரு ஐயம் வருது. சின்ன வயசு இல்லையா, முதல் படிக்க போறான். அவனுக்கு ஆடு எப்படிங்கயா இருக்கும் அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன், உலகத்துல பார்த்துருப்பான், ஆடுங்கிறத வீட்டுல பார்த்துருப்பான். அவனுக்கு கொஞ்சம் மேல பாடம் சொல்லும் போது மானை பற்றி பாடம் நடத்துறேன். இந்த ஆடுங்கிறது இந்த கரையில இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்து தோட்டத்தை பார்த்து என்ன இருக்கும், அந்த தோட்டம் நல்லா இருக்குது, பச்சையா இருக்குன்ட்டு. இங்க முழுசா மேய்ஞ்சிருக்காது, என்ன பண்ணிருக்குங்க, நுனிப்புள்ளுதான் மேய்ஞ்சிருக்கோம். இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கவே அங்க நல்லா சொல்லி தருவாங்க போல அப்படின்னு அந்த தோட்டத்தை தேடி பார்க்கும். அங்க போயாவது ஒழுங்கா மேயுமான்னு கேட்டீங்கன்னா அங்க போய் என்ன பண்ணா அதே வேலையைத்தான் பண்ணும். புரியுங்களா? நுனிப்புள் மேய்வது ஆடு. எருமை கூட்டம் தானும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுத்து. ரெண்டாவது. மூணாவது பன்னாடை, நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டும் வச்சுக்க சல்லடை. பன்னாடைன்னா உங்களுக்கு தெரியுங்க, நெய்யை பூரா விட்டுரும், கசடை பூரா முடிச்சுக்கும். புரியுங்களா? அது மாதிரி மூணாவது கடைத்தரமான. நான்காவது ஓட்டை குடம், ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாத்தியார், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது நான் 4 தரம். இந்த மாணவனுக்கு பாடம் சொல்லிட்டு போது ஆடுலாம் புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பாடத்துல மான் குட்டி, மானை பத்தி காட்டு பத்தி பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். மான் சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்குமா, ஆசிரியர் மானுங்கிறாரே இது எப்படி இருக்கும்? ஆசிரியர் மானுன்னு சொல்றாரு, மான் எப்படி புரிய வைக்கணும். அவனுக்கு என்ன சொல்லணும், டேய் ஆட்டை பார்த்துருக்கிறியா, பார்த்துருக்க. ஆடு எப்படி இருக்கும், தலை தொங்க போட்ட மாதிரி 2 காது நீண்டுகிட்டு இருக்கும். அதுதான். இதுக்கு 2 கொம்பு வச்சுன்னா மான் மாதிரி இருக்கு. இப்படித்தானா மான் இருக்கு. இது போல ஆகமம் என்பது யாருக்காக, பொது சாமானிய மக்களுக்காக இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான கிரியைகள் சொல்லப்பட்டவை வேதம். ஆகமம் என்பது அதனை கடைபிடித்து மேல் வருவர்களுக்கு என்ன பண்றதுங்க, உள்ளே பெருமானை பற்றி பெருமையெல்லாம் எடுத்து காட்டி பூசனை முறையாகிய சரியகிரி யோக ஞானத்தை சொல்வது ஆகமம். எனவே வேதம் பொதுவானவர்களுக்கு, ஆகமம் சிறப்புடையவர்களுக்கு. அந்த அளவுக்கு வச்சுக்க. நமக்கு பிரமாண நூல் எதுன்னு பார்த்துக்கிறோம், வேதமும் ஆகமம். இப்ப இந்த 24 சமயமும் பிரிந்திருக்கிறதே நம் பெரியோர்கள் பிரித்திருக்கிறார்களே. எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 கொள்கை வைத்துதான் பிரித்தார்கள். 24 சமயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, குறுகளா படிச்சீங்கன்னா புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் வகுத்தார்கள். இந்த புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம். இதை விளக்குறதுக்காக சின்னதா ஒரு வரைபடம். சரிங்களா? இப்ப பாருங்க, வேதத்தையும் ஆகமத்தையும் இரண்டையும் உடன்படாதவர்கள் புறச்சமயம். வேதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, வேதத்துல சொன்ன கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆகமத்தில் சொன்ன கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் பேரு, புறச்சமயம். இரண்டாவது, வேதத்தை உடன்படுவார்கள், ஆகமத்தை உடன்பட மாட்டார்கள், அவர்களுக்கு பெயர் புறச்சமயம். மூன்றாவது இருப்பவர்கள் வேதத்தையும் உடன்படுவார்கள், ஆகமத்தையும் உடன்படுவார்கள். ஆனால் தங்களுக்கென்று ஒரு பிரமாண நூல் தனியாக வைத்து முடிவெடுக்கும் பொழுது அந்த நூலை கொண்டுதான் முடிவெடுப்பார்கள், அவர்களுக்கு பெயர் அகப்புறச்சமயம். நான்காவதா இருக்கிறவங்க அகச்சமயம். வேதத்திலும் ஆகமத்திலும் சொல்லப்பட்ட பொருள்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் இறைவனுடைய சொரூப நிலையிலும் முக்தி நிலையிலும் மாறுபடுபவர்கள். இந்த அளவுல இங்க நிற்கட்டும். சிவஞான போதத்தில் சித்தியாரில் இது கூறி பெரிய விரிவாக பார்க்கலாம். இப்ப முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கான பிரமாண நூல், எல்லாருக்கும் பிரமாண நூல், மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருக்கும் பிரமாண நூல் எது, வேதமும் ஆகமமும். அவற்றில் வேதத்தையும் ஆகமத்தையும் இரண்டையும் உடன்படாதவர்கள் புறச்சமயம். வேதத்தை உடன்பட்டு ஆகமத்தை உடன்படாதவர்கள் புறச்சமயம். வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்பட்டு தங்களுக்கென்று ஒரு பிரமாண நூலை கொண்டு அதனை கொண்டு முடிவெடுப்பவர்கள் அகப்புறச்சமயம். வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்பாடாக கொண்டு ஆனால் இறைவனுடைய சொரூப நிலையை சரியாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதே சமயம் முக்தி நிலையில் வேறுபாடு அடைவர்களுக்கு பெயர் அகச்சமயம். இவங்க இந்த சமயத்துல 6 பேர் இருக்கிறாங்க, இந்த சமயத்துல 6 பேர், இந்த சமயத்துல 6 பேர், இந்த சமயத்துல 6 பேர் வகுத்திருக்கிறார் நம்மளுடைய சிவஞான முனிவர். அன்ற பழைய நூல்கள் வழியில பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த கருத்துப்படி இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சிவபெருமான அடைகிற நிலையிலிருந்து எங்க இருக்குது, எவ்வளவு தூரத்தில் நிற்கிறாங்க, நடுவில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு மையம் தான் சைவ சமயம் வச்சுக்கங்க. இந்த சைவ சமயம் மிக நுண்ணியதானது, கூர்ந்து அடைந்து வர 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 வரதான் சைவ சமயத்தோட நுட்பம் எல்லாருக்கும் விளங்கும். அதுக்கு முன்னாடி இவங்க புறப்புற சமயத்தார் எங்க நிற்கிறாங்க, எல்லாருக்கும் வெளி பார்டர்,
சரிங்களா? ரெண்டாவதா இருக்கக்கூடிய வட்டத்தில் நிக்கிறவங்க யாருங்க? புறச்சமயம். அடுத்த வட்டத்துல அகப்புறம், அதுக்கு அடுத்த வட்டத்துல அகச்சமயம். இப்போ நாம இவ்வளவு நாள் இங்க சைவ சித்தாந்தம் படிக்க வந்திருக்கிற நாமெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி எங்க நின்றுட்டு இருந்திருப்போம்னு கேட்டீங்கன்னா அகச்சமயத்துல ஒரு பிரிவினராக நமக்கு தெரியாம இருந்துட்டு இருந்திருப்போம். புரியலா? சிவபெருமானை பற்றி முழு முதற் கடவுளை பற்றி ஆழ்ந்த சிந்தனை இல்லாம அவரை பற்றி பொதுவான சிந்தனையில் இருந்திருப்போம். அப்படிப்பட்டவங்க தான் இப்ப எப்படிப்பட்ட இடத்துக்குள்ள வர்றான்னு கேட்டீங்கன்னா இந்த நுண்ணிய பகுதிக்கான இறைவனுடைய நுட்பமான பகுதிக்குள் நுழைகிறோம். புரியல? இப்படி முதல்ல வேதத்திலையும் ஆகமத்தையும் உடன்படாதோம். இப்ப வேதத்துல கடவுள் உண்டு, உயிர் உண்டு, உயிரை தடை செய்கின்ற பாசக்கூட்டங்கள் உண்டு இப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய புறப்புற சமயத்தாருக்கு என்ன கொள்கை? ரெண்டையும் உடன்பட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க? கடவுள் இல்லை, உயிர்கள் இல்லை, பாசம் என்று சொல்லக்கூடியவைகள்லாம் எவையும் இல்லை. இப்படி சொல்றவங்க 6 பேர். உலகாயதர், பௌத்தர், சமணர். உலகாயதர் ஒருவர், சமணர் ஒருவர், பௌத்தர்ல 4 பிரிவினர். நீங்க அந்த அடிப்படை கொள்கையில மேல உங்களுக்கு ஒரு கையெழுத்தில் எழுத்து வடிவு எழுதியிருக்கும், படிச்சு பாருங்க. முதல்ல விரிவான செய்தி எல்லா சமயத்தை பத்தி நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களுடைய விருப்பத்தின் காரணமாக நீங்க விரிவாக போய் படிக்கலாம். நம்ம நூல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில சமயத்தை பற்றி மட்டும் விரிவாக கொடுத்திருப்பாங்க. முக்கியமா ஏகான்மவாதம் பார்த்தோம் இல்லைங்களா? ஏகான்மவாதம் இந்த உலகத்துல அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு நெறி ஏகான்மவாதம். அப்படி சொன்ன உங்களுக்கு விளங்குமான்னு தெரியல. சங்கரர் கொள்கை, சங்கரருடைய கொள்கை பிரம்மம் என்பது வேறல்ல, நான் தான் பிரம்மம். இதுதான் சங்கரருடைய கொள்கை. புரியலா? நானே பிரம்மம், இறைவன் வேறு, நான் வேறு அல்ல. அப்ப ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டா ஒரு மாயையின் தோற்றத்தினால இப்படி பிரபஞ்சம் தான் இப்படி எப்படியா இருக்குது, பிரம்மம் தான் இப்படி பிரபஞ்சமா இருக்குன்னு அவர் சொல்லுவார். அந்த கொள்கையை 2ஆம் சூத்திரத்துல நம்ம 2ஆம் நூற்பாவில் நம்ம மறுப்போம். அதை அங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த 24 பெயர் அளவில் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல உலகாயதர். சில சமயங்களை பற்றி மட்டும் குறிப்பு கொடுக்குறேன். முதல் கொள்கை என்ன சொன்னோம்? ஏன் இவங்க புறப்புற சமயமாக ஆனாங்கன்னு சொல்லி படித்தோம். வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்படாததனால் இவர்கள் புறப்புற சமயிகள். அப்ப வேதத்தையும் ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டது? இறைவன் உண்டு, இதெல்லாம் முப்பொருளை பற்றி சொல்லுச்சு. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. உலகாயுதர் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எதையெல்லாம் கண்களால் பார்க்கிறோமோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். அனுபவத்தில் வாராததை ஒன்றை ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய வழக்கம் இல்லை. அதனால கடவுள் என்பவரை காண முடியாது, அதனால கடவுள் இல்லை. உயிரை காண முடியாது, என உயிர் என்ற ஒன்று இல்லை. இந்த பாசம், ஆணவம், மாயை, கண்மம் இதெல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் வெறும் பொய். சரிங்களா? சொர்க்க நரகன்ல சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் வெறும் பொய். ஏங்க அப்படி சொல்றீங்க கேட்டா அதெல்லாம் நம்மை பயமுறுத்துவதற்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டான். சொர்க்க நரகம் என்னதுங்க? நம்ம பயமுறுத்துக்காக செஞ்சு. எது அவங்களுடைய கொள்கைப்படி எது சொர்க்கம்னா இந்த உலகத்துல எல்லா வகையான இன்பத்தையும் ஒருத்தர் அனுபவிச்சானா. சரிங்களா? அட்மோஸ்ட் என்னென்ன இன்பம்லாம் இருக்குதோ அத்தனை இன்பத்தையும் அனுபவிச்சானா அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் எதில் அனுபவிக்க முடியாத வறுமையில தானே அவன் எதில் இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். இவ்வளவுதான். தனியா ஒரு சொர்க்கம், பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவான், நன்மை செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம் கதை விட்டுட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் இந்த அன்னதானம் மற்ற அறங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறீங்களோ அதெல்லாம் என்னங்க அப்படின்னு அவங்களோட கேள்வி கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் கையாளாகாதவர்கள் செய்து வைத்த வேலை. இந்த நூலுக்கு பேரு உலகாயுத நூல், நாத்திக நூல்னு பேர். இந்த நூலை செய்தவர் பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருமால். அந்த நூலை செய்ய வைத்தவர் சிவபெருமான். நாத்திக நூலை திருமால் வாயிலாக செய்ய வைத்தவர் சிவபெருமான். 24 சமயத்தோடைய நூலை செய்ய வைத்தவர் சிவபெருமான். ஏன் அப்படி செய்ய வைத்தார்னா எடுத்த உடனே சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் உடையவர்கள் என்று சொன்னார். நம்மளால எட்டி கொள்ள முடியாது என்பதற்காக நம்ம என்ன பண்றாங்க, முதல்ல எல்கேஜி, பிறகு யூகேஜி, பிறகு 1ஆம் முதல் வகுப்பு, பிறகு 12ஆம் வகுப்பு, பிறகு கல்லூரி படிப்பு, பிறகு முதுமுனைவர் பட்ட படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி, அந்த அளவுக்கு சென்று படிக்கக்கூடிய கல்விதான் சைவ சமயம். சைவ சமயம் என்பது ராஜாங்க சமயம். ஏன் அப்படின்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா எல்லா சமயத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் சமயத்தில் உண்டு.
சைவ சமயத்துல நம்ம அறிமுறையிலே சொல்லும்போது சொன்னாங்க, சைவ சமயம் ஒன்றுதான் எல்லா சமயத்திற்கும் இடம் கொடுத்து பேசுகிறது. சரிங்களா? மூலகாயத்தில் அப்படி சொன்னாங்க. சமணர்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க, கடவுளை வேறு வகையாக கொண்டாங்க, சூரியனே கடவுள். இது சமணருடைய கொள்கை. புத்தர்ல 4 பேர் பிரிஞ்சாங்க. புத்தருடைய நாங்கள் அவங்க அறிமுறையில் ஐயா சொல்லும்போது, ஜானகிராமன் ஐயா சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, புத்தர்ல அவங்க சீடரே வேற வேற கொள்கையில பிரிஞ்சாங்கட்ட. அப்படி பௌத்த மதத்துல புத்தரை பின்பற்றி வந்த முதல்ல பிரிஞ்சவர் மாத்திமிகரா பிரிஞ்சார், அப்படி யோகசாரரா பிரிஞ்சார், அப்புறம் சௌத்ராந்திகரா பிரிஞ்சார், அப்புறம் வைபாடிகரா பிரிஞ்சார். ஏன் இப்படி பிரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கொள்கை விளக்கம் தான். சரி, இவ்வளவு சமயம் பிரிஞ்சு தனித்தனியா போனதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படியெல்லாம் மாறுச்சுன்னு கேட்டா ஒரு இவ்வளவு பெரிய விளக்கமும் தேவையில்லை. எதுக்கு இவ்வளவு கட்சி வந்தது, ஏன் இவ்வளவு கட்சி வந்தது? கொள்கை மாறுபாடு. என்ன கொள்கை மாறுபாடு? நிறத்தை மட்டும் மாத்திட்டு அதே கொள்ளையடிக்கிற வேலை தான் நடக்குது. ஆமா, அதான் இப்போ தி.க. அப்படின்னு இருந்தது, தி.மு.க. ஆணுச்சு, அதிமுக ஆணுச்சு, தேமுதிக ஆணுச்சு, என்னன்னோ தீகால ஓடிட்டு தமிழகத்துக்கு. ஏன் எங்கிருந்து வந்துச்சு? ஒரே இடத்துல இருந்தா அப்படியே கிளைகளையா பிரிஞ்சது. இது போல கடவுள் இல்லை என்று கடவுள் உண்டு என்று 2 பேர் தான் இருந்தாங்க. புரியல? அவங்கள பிரிஞ்சு வந்தவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, எதுக்கு இவங்க கடவுள் இல்லைன்னு சொன்னா, இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். எதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எதுவும் கடவுள் தான். நான் அப்படி சொன்னவங்க அடுத்து சொன்னாங்க, இதுதான் கடவுள் ஒருத்தர் சொன்னான். இப்படி கொள்கை மாறிக்கொண்டே வந்ததாலதான் சமய வேறுபாடுகள் என்பது வந்ததே தவிர எல்லா சமயத்தையும் இறைவன் எதற்காக வகுத்தான்? நாம் நெறியை பற்றி அடுத்தடுத்த சமயத்தின் வாயிலாக முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனை அறிய வேண்டும் என்பதற்காக வகுத்த நெறி இந்த 24 சமயம். இப்படி 24 சமயத்தையும் இறைவனை வகுத்து இந்த தொன்னெறியாகிய சைவ சமயத்தை வகுத்து கொடுத்த இந்த சைவ சமயம் என்பது என்ன பகுதியை உடையது? ஏன்னா சமயம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. இதுலயே நமக்கு நிறைய பேருக்கு தகராறாயிரும். மதங்கிற ஒரு வார்த்தையே தவறு. நம்மளாம் இப்ப எப்படி முத்திர குத்தப்பட்டிருக்கிறோம்? இந்து மதம்ங்கிற சொல்லே தவறு. புரியல? மதம் என்பது ஒரு கொள்கையை சொல்வதல்ல. புரியல? சமயம் என்பதுதான் ஒரு சொல்லும் கொள்கையும் சொல்லுவது. மதம் என்பது வெறும் ஒரு சொல்லை குறிப்பது. என்ன, நான் இந்த கடவுளை கும்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் மதம். ஆனா இந்து சமயம் வச்சு இந்து மதம் வச்சுக்கிறாங்க, ஒரு கடவுளை மட்டுமா கும்பிடுறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. மதம்னா ஒரு கடவுளை கும்பிடுவதற்காக வைக்கப்பட்ட அமைக்கு சொல்லக்கூடிய சொல்லை வைக்கப்பட்டது மதம் என்பது. எனவே மதம் என்ற சொல்லே முதத்தவர். நீங்க மணிவாசனுடைய வாக்குப்படி பார்த்தீங்கன்னா, சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். சமயவாதிகள் தத்தம் மதங்கள். அப்ப மதம் என்பது அவங்க சமயத்துல சொல்லக்கூடிய கொள்கை. புரியுதா? சமயம் என்பது நெறி. புரியுதா? ஒரு நெறி என்பது சமயம் சொல்லுவது நெறி. அந்த நெறியில சொல்லக்கூடிய கொள்கைக்கு பேரு மதம். புரியுதா? இப்போ ஏன் மதம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? பேச்சு சொல்றாங்க, என்ன ஒரே கொள்கையில் நின்று பேசிட்டு இருந்தா என்ன சொல்லிடுவாங்க, ஏன் மதம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படிமா. அதுபோல அந்தந்த நெறியில நின்றவங்க அவங்க கொள்கையில உறுதியா நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னா அது பேர் மதம் வச்சாங்க. இல்ல, அதனால இந்து மதம் அந்த சொல்லே தவறான சொல். எனவே சமயம் வேறு, மதம் வேறு. அப்போ இந்த சமயம் இத்தனை சமயம் உருவாச்சு, எதுக்காக உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரே கொள்கை தான். உயிர்களை காப்பது சமயம், உயிர்களை அழிப்பது சமயம் இல்லை. இன்னைக்கு சில சமயங்கள் கொள்கையில் என்ன இருக்குங்க, உயிர்களை அழிப்பதே சமயங்கிற கொள்கையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புரியல? அது அல்ல, உயிர்களை காப்பதற்காக வகுக்கப்பட்டதுதான் சமயம். அதுல சைவ சமயத்தினுடைய தொன்மை மிகுந்த பழமையான தொன்மை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகில் பல வகையான சமயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. பாடம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கான்ஃபியூசியஸ் சமயம், யூத சமயம், சிந்தோ சமயம், புத்த சமயம், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இதுல பல சமயங்கள் இன்றைக்கு கிடையாது. யூத மதம் என்று சொல்லக்கூடிய சமயம் இன்னைக்கு இல்லவே இல்லை. சமணமே இல்லை. இன்னைக்கு சமணத்தை கடைபிடிக்கிறது இந்த உலகத்துல இப்ப மிகுந்த 99% கிடையாது. சமண சமயம் ஆனால் அந்த 7ஆம் நூற்றாண்டுல அவ்வளவு ஆதிக்கம் செலுத்திய சமயம் இன்றைக்கு இல்லை. அப்படி சைவ சமயத்தினுடைய தொன்மை மிகுந்த பழமையான தொன்மை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தொல்காப்பியம் முதலிய நூல்களில் கூட கடவுளரை போற்றுகின்ற செய்தி சொல்லப்படுது. நீங்க தொல்காப்பியம் படிச்சிருப்பீங்க, மணிமேகலை படிச்சிருப்பீங்க, போன்ற நூல்கள்லாம் நீலகண்டன் நெற்றிக்கண் உடைய கடவுள் சிவபெருமான் பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா நீலகண்டன் நெற்றிக்கண் உடைய கடவுள் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இந்த சொல்லையெல்லாம் பயன்படுத்தி இலக்கியங்கள்ல பலவாறு சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட கொள்கைகளை தொன்று தொட்டு உடையதுதான் சமயத்தினுடைய, சைவ சமயத்தினுடைய பழமையான செய்தி. அதுல தமிழ்ல இருக்கக்கூடிய 4 வகை வேதங்கள் படிச்சிட்டோம். அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ம் தமிழ்ல இருந்த வேதம் சொல்லப்படுது. நீங்க வடமொழி வேதம் யஜு சாம அதர்வணம் என்று சொல்லக்கூடியதை நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழில் வேதங்கள் அறம்பொருளின் வீடு என்று இருந்தன. அப்படி இருந்ததுனாலதான் 4 பெருமக்கள் தன்னுடைய வாக்குல பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம் நூலாசிரியர் சொல்லுவார். எனவே இந்த தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முதுமொழியும் கோவை வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். திருமூலர் திருமந்திரத்துல சொன்னது வேற, திருவாசகத்துல சொன்னது வேறன்னு நினைக்க கூடாது. எல்லாம் ஒரு சொல்லுதான். எனக்கு இப்ப நம்ம ஐயா சொல்லும்போது சொல்லுவார், நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம், திருவாசகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, பெரிய புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தோணும். நம்ம அறிவுக்கு எட்டலையோ தவிர ரெண்டும் அவர்கள் ஏன் அவங்களாம் அந்த நூலை அவர்களாக சொல்லல, அவர்களுக்குள்ள இறைவன் அதிர்ஷ்டித்து சொன்னதுனால இந்த வாக்கு எந்த இடத்துலையும் மாறாது. சிவபெருமானை பற்றிய அந்த கொள்கையோ அவரை பற்றிய புகழோ திருமுறைகள்ல சொல்லப்பட்டது ஒரே மாதிரி தான் இருக்கும், திருவாசகத்துல சொல்லப்பட்டது ஒரே மாதிரி தான் இருக்கும், திருமூலர் சொன்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எனவே சைவ சமயம் என்கின்ற அந்த தொன்மையான சமயத்திற்கு பல வகையான நூல்கள், அதனாலதான் சொன்னார் தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முதுமொழியும் கோவை வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு சொன்னார். எனவே இப்படி சைவ சமயத்தினுடைய தொன்று தொட்ட சமயமாக இருக்கக்கூடிய நெறியை இந்த உலகிற்கு இறைவன் பறைசாற்றினான். அதாவது ஒரு கொள்கையை இறைவன் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் எப்போ வரும் கேட்டீங்கன்னா, எப்போ அந்த சமயத்தை நாம் மறக்கிறோமோ, அந்த செயலை மறக்கிறோமோ, அப்பையெல்லாம் இறைவன் தன்னுடைய அவதாரத்தின் வாயிலாக அதை வெளிப்படுத்துவார். இறைவன் தான் இந்த நெறியை காக்கின்ற பெரிய கடவுள். நம்ம எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றை படிச்சிருக்கோம். நீங்க ஒரு நெறிய கடைபிடிக்கிறீங்க வச்சுங்க, இந்த நெறியை நீங்க காப்பாத்திட்டு வரணுமா இல்லை இறைவன் காப்பாத்துறாரா அப்படின்னு கேட்டா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை கடைபிடிச்சிட்டு வரேன் தெரியுமா? விரதம் இருக்கிறோம் சரிங்களா, பிரதோஷம் பண்ண தவறாம போயிட்டு இருக்கிறோம், என்ன நினைப்போம்? எவ்வளவு சிரமப்பட்டு தவறாம போயிட்டு இருக்கிறது தெரியுமா அப்படின்னு நாம் என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றுறோமா நினைப்போம். அதை காப்பாற்றுறதுக்கு நம்மளை விட 100% கஷ்டப்படுறவர் யாருன்னு கேட்டால் இறைவன். அதை சொல்லும்போது சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றை சொல்லி எல்லா நாயனார் வரலாற்றையும் குறிப்பிடலாம். எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். பிள்ளைக்கறி வேண்டி இறைவன் மாவிரத கோலத்தில் பிள்ளைக்கறி கேட்குறாரு. எல்லாம் சொன்னபடி எப்படிலாம் சமைச்சாரோ சமைச்சு வச்சுட்டார். இலையில படைச்சு சாப்பிட கூப்பிடுறாங்க. சாப்பிட உட்கார வச்சோடனே அவர் இலையில பார்க்குறாரு, இலையில எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க சாமின்னு சிறுத்தொண்ட நாயனார் சொல்கிறார். சொன்ன உடனே இலையை பார்த்துட்டு, எங்கே எல்லாம் இருக்கா, தலைக்கறி இருக்கிற மாதிரி காணமே, நான் தலைக்கறி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், தலைக்கறி காணமேன்னு சொல்கிறேன். சரிங்களா, அவர் தலைக்கறி ஆகாதுன்ட்டு எடுத்து வச்சுட்டுங்க சாமி அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்குள்ள வீட்டோடைய வேலைக்காரம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சிவனடியார் சந்தனத்தாதியார்னு பேர். அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஒருவேளை இவருக்கு தலைக்கறி கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு அதையும் நான் சமைத்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது பரிமாறிட்டாங்க. பரிமாறினோட என்ன பண்ணாங்க, சாமி எப்பா நான் தனியாக சாப்பிட்ற வழக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி வச்சுட்டாரு அந்த சாமி. சரிங்களா, இப்போ கடைசி என்ன சொன்னா, தனியாக உட்காந்து சாப்பிட்றது இல்லை வழக்கு இல்லை, யாராவது ஒரு சிவனடியார் இருந்தால் அழைத்து வரணும், யாராவது ஒரு சிவனடியார் இருந்தால் கூட்டிகிட்டு வரணும். இவரே காலையிலேருந்து சிவனடியார் கிடைக்காம தான் இவருடைய கண்டிஷன் வெயில்களை ஒத்துக்கிட்டார். என்னட்டுங்க, ஒரே ஒரு குழந்தையா இருக்கிற வீட்டுக்கு 5 வயசுக்குள்ள இருக்கணும், அப்பா பிடிக்க அம்மா பிடிக்க அம்மா அறுக்க எல்லாத்தையும் வெட்டி சமைச்சு வைக்கணும், இவ்வளவு சொன்னதுக்கு சம்மதிச்சுக்கான காரணமே அன்னைக்கு சிவனடியார் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல, எப்படியாவது ஒரு வேளை சிவனடியார் சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கொள்கையுடையதுனால எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டார். இவர் என்ன சொல்றாரு, சிவனடியார் யாராவது இருந்தா தான் சாப்பிடுங்கிறாரு.
சாமி வெளியே போய் சிவனடியாரை பார்த்து கூட்டிட்டு வாப்பா அப்படின்னாரு. வெளியே போய் இவர் கூப்பிடுற மாதிரி பாசாங்க பண்ணார். யாரு கிடைப்பாங்க, காலையிலேருந்து தேடி கிடைக்கலையே. வீட்டுக்குள்ள வந்தார். வந்து என்ன பண்ணாரு, எங்கேயும் பார்த்தேன், யாரும் கிடைக்கல. இகத்தும் பரத்தும் அடியாரை எங்கும் காணேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் திருநீர் பூசுறதை பார்த்து நானும் திருநீர் நெற்றியில் பூசிருக்கிறேன். என்னை சிவனடியாரா நீங்க ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டார். ஓ, உன்னை விட பெரிய சிவத்தொண்டர் யாருப்பா, உட்காருப்பான்னு சொல்லி பக்கத்தில் ஒரு இலையை போட சொல்லி உட்கார வச்சார். இவர் இலையில என்னென்னலாம் பரிமாறி இருக்குதோ அந்த இலையில பரிமாறி இருக்கும். இந்த ஆள் அடுத்த நிலையில ஏதாவது கண்டிஷன் பண்ணிடுவாரோன்னு என்ன பண்ணிட்டாரு, படான்னு போய் சாப்பாட்டில் கை வைக்கிறது. ஏன் இவர் சாப்பிடாமச்சு இவர் சாப்பிடுவார் நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட போனார். சாப்பாட்டில் கை வச்சோன்னு சாமி போய் கையை பிடிச்சிட்டார். எதுக்கு பிடிச்சிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றேன் நானே, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன், தினமும் 2 வேளை 3 வேளை சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன அவசரம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு வினாடி இறைவன் கையை பிடிக்காம இருந்தார்னா இத்தனை காலம் அவர் கடைபிடித்து வந்த ஒரு நெறியை அவரால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடிச்சிருக்காரு. இறைவன் அவர் கொஞ்சம் உணர்ச்சி சாப்பிட்டு போய் சாப்பாடுல கை வச்சு சாப்பிட்டு இருந்தாருன்னா இவருடைய நெறி அன்னைக்கு பிழைப்பட்டு போயிருக்கும். அந்த இடத்திலும் நெறியை காப்பாற்றியவர் யாருன்னா இறைவன் தான். அதனால இறைவன் தான் இந்த உலகத்துல இந்த நெறியை காத்து வர. நாம நினைச்சுக்கலாம் அந்த சமயம் வளருது இந்த சமயம் வளருது நம்ம சமயம் தாழ்ந்து போகணும். யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. இந்த மண்ணில் எங்கெங்கெல்லாம் வழிபாட்டுக்கு அழிவு வருது அங்கெங்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக அதற்கான நபர்களை அனுப்புவார். அப்படி அனுப்பிய நபர்கள் தான் நம்மளுடைய 27 அருளாசிரியர் பெருமக்களும் நாயன்மார் பெருமக்களும் என்று நமக்கு காட்டப்படுது. அதுல இந்த சைவ சமயத்தை இந்த மண்ணில் நன்றாக வேரூன்றி வளரச் செய்தவர் என்ற பெருமைக்குரியவர்கள் சமயாச்சாரிய மூர்த்திகள் 4. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். அன்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லும் போது பேரை மட்டும் சொல்றேன். இப்படி சொல்ற வழக்கம் எப்பயுமே கூடாது. எம்பிரான் திருஞான சம்பந்தர், எம்பிரான் திருநாவுக்கரசர், எம்பிரான் நம்பியாரூரர், எம்பிரான் மாணிக்கவாசகர், இப்படிதான் சொல்லணும். நேரம் கருதி கொஞ்சம் கட்சாட் பண்றேன். நீங்களும் அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்றோம். என்னன்னு சொல்லுவீங்க? தலைப்பெழுத்தோட சொன்னாதான் நீங்க சரியா சொல்றீங்கன்னு அர்த்தம். புரியல? தலையெழுத்து இல்லாம சொன்னோம்னா என்ன சொல்ல, சரியா சொல்லலன்னு அர்த்தம். நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில பேர் போடுறாங்க வச்சுக்க நம்ம பேரை. புரியல? ஆர் இன்னாரும் பேர் போட்டாங்க, ஒரு இன்சில் போட்டு பேரை போட்டாங்க. ஏன் ஒரு திரு கூட போட முடியாதா? நம்ம தகுதிக்கு ஒரு உயர்த்துக்கு கூட போட முடியாதா? நினைக்க மாட்டோமா? இவர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவருளை பெற்று அவருடைய திருவருளால் நிறைந்திருப்பவர்கள். அவர்களை நம்ம எப்படி அழைக்கணும்? நிறைந்த திருவருளோடு தான் அழைக்கணும். சரிங்களா? அதனால் இந்த 4 பெருமக்கள் சமயாச்சாரிய மூர்த்திகள் தான் இந்த மண்ணில் சமயத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். 4 வரலாறுலாம் அங்கங்க விரிவா நீங்க கேட்டிருப்பீங்க, அப்படியே வச்சுங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்தழுல சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர். அவர் 7ஆம் நூற்றாண்டில் இருந்த சமண சமயத்தினுடைய ஆதிக்கத்தையும் பௌத்த சமயத்துடைய ஆதிக்கத்தையும் நிராகரித்து எல்லோருக்கும் திருநீர் அணிகிற வாய்ப்பை கொடுத்தவர்கள் 2 பேர், திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்தர். 9ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் வந்தார். அவர் நம்பியாரூரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் என்னங்க செஞ்சுட்டு போனார்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த மண்ணில சமயம் அழிந்து போகின்ற நிலைமையில் இருந்ததை மீண்டும் பண்படுத்தி விதையை விதைத்து விட்டு சென்றார்கள். இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து அப்படியே விருட்சமா நிழல் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த நிழலில் அமர்ந்து கொண்டு சமயத்தை எல்லோருக்கும் சென்று செலுத்துவதற்காக இறைவனால் திருக்கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் நம்பி ஆரூரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரர். அவர் இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைவன் இந்த உலகத்துக்கு நெறியெல்லாம் கொடுக்கணும். சரிங்களா? அந்த நெறிய எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லி காமிச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாமளா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட அறிவு கிடையாது. அறிவு உண்டு. நம்மகிட்ட இருக்கிற அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா, உணர்த்தினால் உணர்கின்ற அறிவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவித்தால் அறிவது ஆன்மா. ஆன்மாவுடைய லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவிக்க அறிவு. அப்போ உணர்த்தில் உணர்வேன் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா? நம்மளுக்கு சொக்கநாதன் பாட சொல்லும்போது உணர்த்தில் உணர்வேன். உணர்த்தாயல் ஒரு கணத்தும் உணரும் வகைக்கான. ஒரு கணம் கூட இறைவன் உணர்த்தவில்லை என்றால் நாம் எதையும் உணர முடியாது. அப்போ நம்ம நம்பியாதவர்களுக்கு எதுக்கு
பெரும் இறைவன் உள்ள நம்ம பூகுலத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி வரலாற்றை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் புய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன். நம்பியாருடைய வரலாற்று நோக்கம் என்ன? சிவபெருமானுடைய அடியாருடைய புகழை உலகிற்கு சொல்ல வேண்டும். எதற்கு சொல்லணும்? அப்படி அடியாருடைய புகழை தெரிந்து கொண்டு அதன் வாயிலாக நாமும் அந்த நெறியில் நிற்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். மாணிக்கவாசகர் பெருமானுடைய காலம் 3ஆம் நூற்றாண்டில் சொல்லக்கூடிய காலம். பக்தி விதையை மண்ணுக்குள் விதைத்த பெருமைக்குரியவர் மாணிக்கவாசகர். திருவாசகம் என்ற நூல் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமான நூல். சரி, நம்ம படிக்கும் போதே சொல்லும்போது சொல்லுவாங்க, மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல் திருவாசகம். இறைவன் மனிதனுக்கு சொன்ன நூல் கீதை. புரியல? இப்படி மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். திருவாசகம் என்ற நூல் ஒரு மனிதனை அறிவை அப்படி கரைக்க செய்யும். நீங்க அதோட பயணிச்சிங்கன்னா திருவாசகம் நம்மளை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா உருக்கி ஊன் குலைய செய்யும். அப்படி ஊன் குலைந்தவர்கள் எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பாருங்க. வரலாற்றுல ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலார், புரியல, அவ்வளவு உயிர் மூச்சு. அவர் திருவாசகத்தினுடைய பிழிவுதான் திருவருட்பா. புரியல? உருகி உருகி நெஞ்சு நனைந்துட்டு எவ்வளவு நனைந்து இருப்பார். அவருடைய அனுபவத்தை சொல்லணும். அது ஜியு போப். ஜியு போப் ஒரு தமிழ் இந்தியாவுக்கு அவர் எதனால் வந்தார் யோசிச்சு பாருங்க. ஜியு போப்பை இந்தியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து அவங்க கிரேக்கத்திலிருந்து அனுப்பிச்சதுக்கு எதனால் அனுப்பிச்சாங்க? இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை சென்று செலுத்த வேண்டும். 2 பேர் வந்தாங்க. ஜியு போப் ஒன்று, வில்லியம் பிராங்கிள் ஒன்று, 2 பேர் வந்தாங்க. இந்த 2 பேர்ல ஒருவர் மட்டும்தான் மீண்டும் கிரேக்கம் திரும்பினார். ஒருவர் இங்கேயே தங்கிட்டார். ஒருவர் திரும்பினவர் போய் அவருக்கு அவருடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறார் மேலதிகாரிகளுக்கு. என்னன்னு சொல்றாருன்னா, இந்தியா முழுதும் பாரதம் முழுதும் மிகுந்த பண்பாட்டோடு இருக்கின்ற நாடு. இந்த நாடு முழுதும் திரிந்து எங்கும் பிச்சை எடுக்கின்றவர்களை காண முடியவில்லை. இவர்களுடைய கல்வி கட்டமைப்பையும் வழிபாட்டு கட்டமைப்பையும் சிதைத்தாலன்றி இவர்களை எந்த வகையிலும் அசைக்க முடியாது அப்படின்னு லெட்டர். நீங்க போய் கூகுளில் தேடி பாருங்க. அவர் கொடுத்திருக்கிற லெட்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்கும். இல்ல, இந்தியாவினுடைய கட்டமைப்பை சிதைக்கணும்னா கல்வி கட்டமைப்பை மாற்றணும், வழிபாட்டு கட்டமைப்பை மாற்றணும். 2லையும் தான் முத உள்ள வந்து கை வச்சாங்க. புரியல? நாம இன்றைய கட்டமைப்பு அப்படித்தான் இருக்குது. இந்த கல்வி அமைப்பு எல்லாம் மாறி. சரி, அதுக்குள்ள நாம புரட்சியாளரோ மாற்றத்தை செய்யக்கூடிய தீவிர உடையவர்கள் நம்ம அளவில் நாம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். எனவே நம்மளுடைய மணிவாசக பெருமானுடைய நூலை படித்ததனால் தமிழின் மீது ஆர்வம் கொண்டவர் ஜியு போப். திருவாசகத்தை அப்படி கரைந்து உருகி படிச்சுக்கிறார். ஒவ்வொரு கடிதம் எழுதும் போதும் மேல இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க. நமக்குலாம் நினைச்ச ஏதாவது வருதா? ஒரு மாற்றமும் நெஞ்சில் நிகழல. புரியல? எப்படி ஒரு நினைப்பு வந்திருக்கு பாருங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லும் போதே கண்ணு நம்ம தண்ணி தாரதாரையா விழுக ஆரம்பிச்சிருமா அவருக்கு. புரியல? அந்த தண்ணி போய் கடிதத்தில் விழுந்துருமா. புரியல? எழுத்து எங்கேயோ அழிச்சிருமா. கீழே குறிப்பு எழுதுவானா, திருவாசகத்தினுடைய வரிகளை ஓதியதனால் வந்த கண்ணீரால் அழிந்த எழுத்துது. அப்படி குறிப்பு அவருடைய நண்பருக்கு எழுதி, தியாகராஜ செட்டியார் அப்படின்னு நண்பருக்கு எழுதி அவர் எழுதிய கடிதங்கள் இன்றும் இருக்கின்றன. புரியல? அப்படி ஜியு போப் போன்ற, ஏன்னா நம்ம நம்பாளுன்னு சொன்னாதான் அவன் வேற வேலையில் நம்ப மாட்டான். ஒரு வேற்று நாட்டிலிருந்து வேற்று மதத்தை இங்க வந்து செலுத்த வேண்டும் என்று வந்த ஒருத்தர் வந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான செய்தி என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நீ சென்னை போனீங்கன்னா இங்கே ஒரு தமிழன் உறங்குகின்றான் கல்லறையில் எழுதி வைக்க சொன்னார். அவருடைய கல்லறையில் அப்படிதான் எழுதி, இங்கே ஒரு தமிழன் உறங்குகின்றான். அப்படி அருமையானது ஒரு நூல் திருவாசகம். இந்த 4 பெருமக்கள் தான் இந்த சமய நெறியை மீண்டும் மண் உலகில் அந்தந்த காலத்தில் நமக்கான புத்துணர்ச்சியை கொடுத்தவர்கள். இது இல்லாம 12ஆம் நூற்றாண்டுல தெய்வ சேக்கிழார் பெருமான் என்பவர் ஒருவரை இறைவன் நமக்காக அனுப்பினார். அவர் செய்த பெரும் பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 63 நாயன்மார்களை பற்றி நம்மளுடைய நம்பியாரூர் பாடி வைத்துட்டு போன திருத்தொண்ட தொகையை விரிவாக அவருடைய வரலாற்றை களப்பணி செய்து இறைவன் உணர்த்திய வண்ணம் பெரும் காப்பியமாக கொடுத்து சென்றார். அதுதான் திருத்தொண்டர் புராணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்தியாக பலருக்கு இருக்கலாம்.
இதுதான் இந்த 12 திருமுறைகளுக்கான வரலாறு. இந்த 12 திருமுறை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் இந்த பாடல்களை எல்லாம் ஒரு ஒருங்கு செய்ய வேண்டும் என்று கருதி நாரையூர் பொல்லாப்பிள்ளையாரிடத்தில் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகளிடத்தில் வேண்டி தில்லையிலிருந்து அன்றைய அளவு பாடிய நூல்களை எல்லாம் மீட்கிறாங்க. அது மூவர் பாடிய தேவாரம் எல்லாம் செல்லரிக்கப்பட்டு கிடந்த ஓலைச்சுவடியை எடுத்து ஒழுங்கு செய்து மூவர் தேவாரங்களாக வகுக்கப்பட்டன. நம்பியாண்டார் நம்பிக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்தார் ராஜராஜ சோழன். 11ஆம் நூற்றாண்டுல வரைக்கும் யாரெல்லாம் இறைவனை போற்றி பாடியிருக்கிறார்களோ அந்த நூல்களை எல்லாம் ஒரு ஒழுங்கு செய்து தர வேண்டும் என்று சொன்னபோது நம்பியாண்டார் நம்பிகள் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரத்தை முதல் 3 திருமுறைகளாகவும் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் பாடிய திருமுறைகளை 4, 5, 6 திருமுறைகளாக தேவாரங்களாகவும் நம்பியாரூராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருமுறையை 7ஆம் திருமுறையாகிய தேவாரமாகவும் வகுத்து மாணிக்கவாசக பெருமான் பாடிய 2 நூல் திருவாசகம் திருக்கோவையார் என்பதை 8ஆம் திருமுறையாகவும் 9ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய 9 பேர் பாடிய நூலை 9ஆம் திருமுறையாகவும் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை 10ஆம் திருமுறையாகவும் 11ஆம் திருமுறை பல வகை பிரபந்தங்கள் 12 பேர் பாடியதை 11ஆம் திருமுறையாக வகுத்தார். இது 11ஆம் நூற்றாண்டில் நடந்தது. 12ஆம் நூற்றாண்டுல தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அந்த காலத்தில் ஆண்ட மன்னன் அனவாய சோழர் 12ஆம் திருமுறையாக பெரிய புராணத்தை அரங்கேற்றும் பொழுது 12ஆம் திருமுறையும் அதாவது பெரிய புராணத்தையும் 12ஆம் திருமுறையோடு இணைத்து 12 திருமுறைகளாக இனிமேல் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணிருக்கலாம் 13ஆம் திருமுறை 14ஆம் திருமுறை பிரிச்சுக்கிட்டே போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா 12ஆம் திருமுறையோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் வகுத்துட்டு போனார். எனவே 12ஆம் நூற்றாண்டுல தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடிய காப்பியம் பெரிய புராணத்தோடு 12 திருமுறைகளும் நமக்கு கிடைக்க பெற்றன. அதுக்கப்புறம் அப்படியே சமய வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டே இருந்தது. 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சைவ சமயத்தில் வழங்கப்பட்ட இந்த திருமுறைகள் வாயிலாக சொன்னாகவே மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அறிவு நிலையிலிருந்து கொஞ்சம் மக்களுடைய அறிவு முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சு. எப்போ இது போல இன்னைக்கு நம்ம குழந்தைய கேட்குற மாதிரி ஏன், என்ன, எதுக்கு, ஏன் திருநீர் வைக்கணும், ஏன் கையெடுத்து கும்பிடணும், நான் ஏன் காலில் விழுங்கணும், புரியல? இந்த கேள்வியெல்லாம் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வழிபாட்டு நிலையில கிடையாது. சாமியை பற்றி சொன்னாங்கன்னா அப்படியே நம்பி எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 12ஆம் நூற்றாண்டுக்கு மேலே மக்களுக்கு தத்துவ ஆராய்ச்சிக்கான தேவை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழலை தான் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சாத்திரங்கள் தலைப்படலாகன. இப்போ திருமுறைகள்ல இறைவனை பற்றிய பொருள்கள் புகழ்கள் சொல்லப்பட்டிருக்கும். இறைவன் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு திருமுறைகள்ல சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அப்படிப்பட்ட சமயம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நிறுவ வேண்டிய காலம் என்று ஒன்று வந்தது. அதனால் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா திருமுறைகளை தாண்டி மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் வெளிவரத் தொடங்கின. சமயாச்சாரிய மூர்த்திகளை தாண்டி சந்தானாச்சாரியர் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைப்படலாயினர். அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்கண்டாருக்கு முன்னாடியே பலரும் சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம் 14ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. அதாவது 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள தோன்றியது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ சித்தாந்த நூல் உண்டு. துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ சித்தாந்த நூல் உண்டு. திருவுந்தியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் உண்டு. இதுல ஞானாமிர்தம் துகளறு போதம் போன்ற நூல்கள்லாம் சைவ சித்தாந்த சாத்திரம் 14 சாத்திரங்கள்ல சேர்க்கப்படவில்லை. ஏன் சேர்க்கலைங்கிறத பின்னாடி அந்த நூலை பற்றி அறிமுகம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நமக்கு மெய்கண்ட சாத்திரங்கள் என்பது 14. இப்போ நாம் படிக்கக்கூடிய பாடம் அதை பற்றி தான். இப்போ நீங்கள் பெரிய புராணம் வரைக்கும் நாயன்மார் வரலாறு, சமயாச்சாரி மூர்த்திகள் வரலாற்றையெல்லாம் அந்த வகுப்புல விரிவாக கேட்க வேண்டியது. இங்கே நாம் என்ன படிக்க போறோம்னு கேட்டிங்கன்னா மெய்கண்ட சாத்திரத்தை அருளி இருக்கக்கூடிய அவர்களை பற்றிய வரலாற்றையும் அந்த நூல்கள் என்ன பற்றிங்கிறத பார்க்க போறோம்.
அது